ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, சோம்பு, பேலீஃப் இவ்வளவும் இதில் ஆட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழியில் வந்துட்டு கொழுப்பு நிறைய இருக்கிறதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றியிருக்கேன். வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிடுறேன். அது கூட நான் அந்த பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போலாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நாட்டுக்கோழியை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக நான் வந்து குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து குக்கரில் வந்து விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வைப்போம். தேங்காய் கூட வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு இவ்வளவையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து மசாலா அரைச்சிக்கலாம். குக்கர் விசில் வந்துட்டு சிக்கன் வந்து நல்ல சமயம் வெந்துருச்சு. இது அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக உப்பு இல்லை, லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ மல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.